complete the sentence. Question number 24. If I were you, dash. இந்த சென்டென்ஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ணோம். 4 ஆப்ஷன்ஸ் ஆர் given to you. A, B, C, D. இதில் A, I should buy a car. B, I shall buy a car. C, I would buy a car. D, I will buy a car. Which one is correct? இந்த சென்டென்ஸை பார்த்தா if I were you, இது ஒரு இமேஜினரி கண்டிஷன், ஒன் விச் குட் நாட் பி ட்ரூ. இது இனிமேல் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையை சொல்கிறோம். ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ஃப்யூச்சரில் நடக்க முடியாத ஒன்று, அதாவது இதுவுமே நடக்காது. ஏன்னா கற்பனையில் பேசுகிறோம், இமேஜினரி சுச்சுவேஷனை சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது அன்ரியல் சுச்சுவேஷன், இயல்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இட்ஸ் ஏ ஹைப்போதெட்டிக்கல் அன்ரியல் சுச்சுவேஷன். அதை பற்றி பேசும்பொழுது இப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வருது. இஃப் ஐ வர் யூ, ஐ ஷுட் பை எ காரா, ஐ ஷல் பை எ காரா, ஐ வுட் பை எ காரா, ஐ வில் பை எ காரா. இதில் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ ஐ ஷுட் பை எ காருன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் உன்ன மாதிரி இருந்தோம்னா நான் வாங்கணுன்னு வருமா, வாங்குவேன்னு வருமா? வாங்கணுன்னு வருமா? அது கண்டிஷன் வாங்கணுங்கிறது அட்வைஸ் மாதிரி வருமா? ஐ ஷுட் பை எ கார் அப்படி வராது. ஐ ஷெல்லுங்கிறது ஃப்யூச்சரில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த வேர்ங்கிற வர்பு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ இந்த ஐ ஷுட்டு, ஐ ஷெல்லு, ஐ வுட்டு, ஐ வில்லு, இங்கே வேர் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால ஷுட்டுங்க பயன்படுத்தலாம். ஆனால் இந்த வார்த்தை மீனிங் மாறிடும். ஐ ஷுட்டுன்னு போட்டால் அது என்ன பண்ணால் ஷுட்டு வில் சேஞ்ச் த மீனிங். அது இந்த மீனிங்கே சேஞ்ச் பண்ணிடும். ஷுட்டு எக்ஸ்பிரஸிங் அட்வைஸு, அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனு, எதிர்பார்ப்பு, எது நல்லது எது கெட்டது அல்லது எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறது. இட் இஸ் யூஸ் டு டெல் வாட் இஸ் எ குட் ஆர் ப்ராப்பர் அட்வைஸ் ஆக்ஷன். எப்படி ஒரு செயலை செய்கிறது, எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஷுட்டு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ யூ ஷுட் பை எ கார்னா அது ஒரு அட்வைஸாக இருக்கும். வாங்குறது நல்லது, இந்த நேரத்தில் வாங்கிக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் வுட்டு என்பது எப்படின்னா அது எக்ஸ்பிரஸிங் ஹைப்போதெட்டிக்கல் அவுட்கம்ஸ் அல்லது வில்லிங்னஸ். இஃப் ஐ வேர் யூ, ஐ வுட் பை எ கார். நான் உன்ன மாதிரி இருந்தால் ஒரு கார் வாங்குவேன். அதாவது அவனுடைய பொசிஷனில் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறது ஹைப்போதெட்டிக்கல் பொசிஷன். அதாவது அன்ரியல் பொசிஷன் அல்லது ஒரு இமேஜினரி கண்டிஷன். அதாவது இஃப் ஐ வேர் யூங்கிறது ஒரு சப்ஜெக்டிவ் மூடு. அதாவது இமேஜினரியாக கற்பனையாக பேசுகிறது. இனிமேல் நடக்காது, நாட் ரியல், இனிமேல் அது முடியாத ஒன்று. ஆனால் என்ன செய்கிறோம், அது கற்பனையில் பேசுகிறோம். அப்படி பேசும்பொழுது இந்த இடத்துல நம்ம ஐ வுட் பை எ கார்னு தான் சொல்லணும். அதாவது ஒன் விச் குட் நாட் பி ட்ரூ. இது ஒரு இமேஜினரி கண்டிஷன், ஒன் விச் குட் நாட் பி ட்ரூ. இனிமேல் நடக்காது, முடியாத ஒன்றை பற்றி பேசுகிறோம். நான் உன்ன மாதிரி இருந்தால் நான் ஒரு கார் வாங்குவேன். ஆனால் இவன் இப்போ அந்த மாதிரி இல்லை, அவன் பொசிஷன்லேருந்து இவனை தன்னை நினச்சி பார்க்குறான். ஆக ஐ வுட் பை எ கார் என்பது பொருத்தமாக இருக்கும். இஃப் ஐ வேர் யூ, ஐ வுட் பை எ கார் அப்படிங்கிறது சரியான ஆப்ஷன். அப்போது சி சரியான ஆப்ஷன் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது இஃப் ஐ வேர் யூ, ஐ வுட் பை எ கார். ஏன் ஷுட்டு போடக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் சொன்னோம். ஷுட்டுங்கிறது ஒரு அட்வைஸ் மாதிரி. அதாவது ஒரு ஆக்ஷனை செய்கிறதுக்கு நீ இப்படி இருந்தால் நல்லது, அப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம்ல, எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து செய்ய அப்படின்னு, அல்லது ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ் மாதிரி ஷுட்டு. அதனால் இந்த இடத்துல அப்படி சொல்ல முடியாது. குட்டுன்னு சொன்னால் இந்த இடத்துல குட்டு இல்லை, இருந்தாலும் ஏன் குட் பைன்னு சொல்லக்கூடாது, ஐ குட் பைன்னு இதில் இல்லை. இருந்தாலும் குட்டுன்னு சொன்னால் அது முடியுங்கிற சென்ஸில் வரும். அதாவது பாசிபிள் ஆர் அபிலிட்டி அல்லது டூவபிள், என்னால் முடியுங்கிறத சொல்கிறதுக்கு குட்டு பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துல குட்டு கொடுக்கல, இருந்தாலும் சொல்கிறேன். ஐ வில் பை எ கார்னு ஏன் சொல்லக்கூடாது? ஐ வில் பை எ கார்னா ஃப்யூச்சரில் நான் வாங்குவேன் அப்படின்னு இருக்குது, அதுவும் இந்த இடத்துல பொருத்தப்படாது. ஆக மோஸ்ட் சூட்டபிள் ஃப்ரேஸ் இஸ் ஐ வுட் பை எ கார். இதை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. இஃப் ஐ வேர் எ மில்லியனர் டேஷ். இதில் பொருத்தமான ஒரு ஆப்ஷனை நம்ம எடுத்து எழுதணும். நிறையா இருக்குது. ஏபிசிடி 4 ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். இதுவும் ஒரு டென்சஸ் இன் கண்டிஷனல் சென்டென்சஸில் செகண்ட் கண்டிஷன். இது ஏற்கனவே பார்த்தது மாதிரி இதுவும் செகண்ட் கண்டிஷனல் தான். இதுவும் இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் வியூவில்
அன்ரியல் சுச்சுவேஷனில் இமேஜினரி கண்டிஷனில் திரும்பவும் ஒரு கேள்வி வருது. இது வந்து இதுவும் ஒரு சப்ஜெக்டிவ் மூடில் தான் இருக்குது. இஃப் ஐ வேர் யூ அல்லது மாதிரி இஃப் ஐ வேர் எ மில்லியனர், அதே மாதிரி இருந்தால் நான் ஒரு மில்லியனாக இருந்தால் உன்ன மாதிரி நான் ஒரு மில்லியனாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் ஹெல்ப் த புவர், அதுவா? ஐ குட் ஹெல்ப் த புவரா? ஐ ஷல் ஹெல்ப் த புவரா? ஐ வுட் ஹெல்ப் த புவரா? இது எதை காட்டுதுன்னா, இப்போது வில்லுங்கிறது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது. வில்லுங்கிறது ஃப்யூச்சரில் செய்கிறது. ஆனால் வில்லுங்கிறது ப்ரெசண்ட்டு, அங்கே வேர் என்பது பாஸ்ட் டென்ஸு. இஃப் ஐ வேர் சப்ஜெக்டை தொடர்ந்து வர்ற வேர் என்பது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால இந்த வில் வேர்பு இங்கே சூட்டபிள் ஆகாது. பாஸ்ட் ஃபார்ம் பார்த்தோன்னா ஷுட் இருக்குது. ஐ ஷுட் ஹெல்ப் த புவருங்கிறது, ஷுட்டுங்கிறது நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்துவோம்? சாதாரணமாக எக்ஸ்பிரஸிங் என் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பெக்டேஷனுக்கும், அல்லது எது நல்லது எது கெட்டது அல்லது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிற யோசனை சொல்கிறது, அட்வைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும் ஷுட்டு. அல்லது இட் இஸ் யூஸ் டு டெல் வாட் எ குட் ஆர் ப்ராப்பர் ஆக்ஷன், எது சரியாக செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறது ஒரு யோசனை சொல்கிறதுக்கு நம்ம ஷுட்டை பயன்படுத்துகிறோம். இது ஒரு அட்வைஸ். இது அதனால் இது இந்த இடத்துல பொருத்தப்படாது. பட் ஐ ஷெல் ஹெல்ப், சி இருக்குல்ல, ஐ ஷெல் ஹெல்ப், அது ஷெல்லுங்கிறது ஃப்யூச்சர் ஃபார்மில் இருக்குது. ஆனால் அங்கே ஏற்கனவே அங்கே இஃப் ஐ வேர்னு இருக்குது. வேர்ங்கிறது பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது, அந்த வேர்பு பாஸ்ட்டில் இருக்குது. இங்கே ஷெல்லுங்கிறது ஃப்யூச்சர் ஃபார்மில் இருக்குது. அதனால் ஷெல் இங்கே சூட்டபிள் ஆகாது. அப்புறம் டியை பார்ப்போம். ஐ வுட் ஹெல்ப் த புவர். இப்போது வுட் என்பது பாஸ்ட் ஃபார்ம், அங்கே இஃப் ஐ வேர்ங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். இது பொருத்தமாக இருக்குது. பாஸ்ட் ஃபார்முக்கு பாஸ்ட் ஃபார்ம் வுட். அதோடு மட்டும் இல்லாமல் வுட் எது தெரிவிக்கும்? வுட்டுங்கிறது எக்ஸ்பிரஸிங் ஹைப்போதெட்டிக்கல் அவுட்கம்ஸ், வில்லிங்னஸ்ஸு, ஆசைகள், இதையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இஃப் ஐ வேர் எ மில்லியனர் ஐ வுட் ஹெல்ப் த புவர். இது வந்து நம்மளுடைய விருப்பம். ஆக இது மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணும் பொழுது இங்கே ஆப்ஷனில் இருக்கிற வேர்பு, அதாவது சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வர வேர்பு, அந்த வேர்போட ஒத்து போகுதா? எது கொஸ்டினில் இருக்கிற இஃப் ஐ வேர்ங்கிற அந்த பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் பாஸ்ட் டென்ஸ் தான் எடுத்துக்கணும். ப்ரெசென்ட் இருந்தால் ப்ரெசென்ட் எடுத்துக்கணும். பாஸ்ட் பெர்ஃபெக்டில் இருந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தக்கப்படி நம்ம வேர்பு எடுத்துக்கணும். ஆக இங்கே நம்ம என்ன படுத்துக்கிறோம்? வில் என்பது ஃப்யூச்சரில் இருக்குது, ஷுட் என்பது அட்வைஸை சொல்கிறது, ஷெல் என்பது ஃப்யூச்சரு, வுட் என்பது விருப்பத்தை தெரிவிக்கிறது. ஆக இப்போ வேர் எ மில்லியனர் அப்படின்னா விருப்பத்தை தெரிவிக்கிறான். நான் என்ன செய்வேன்? ஐ வுட் ஹெல்ப் த புவர், அவனுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறான். இப்படி தெளிவாக புரிஞ்சுட்டு நம்ம பண்ணாதான் இதில் கிடைக்கிற ஒரு மார்க்கை நம்ம மிஸ் பண்ணாமல் முழுமையாக வாங்கலாங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தெளிவாக செய்யணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ராக்டிஸ். தீவிரமாக விளக்கமாக நம்ம பார்க்குறோம். ஜீரோ கண்டிஷனல்னால் எப்போதுமே உண்மையாக உள்ள சூழ்நிலை, எப்போதுமே உண்மையாக உள்ள சூழ்நிலை. ஃபார் ஃபேக்ட்ஸ் ஆர் ஜென்ரல் ட்ரூத்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் பாய்ஸ். நீரை சூடாக்கினால் அது கொதிக்கும், இல்லைங்களா? உண்மை தானே அது. அது ஒரு சாதாரணமாக ஒரு உண்மையான உள்ள சூழ்நிலை அது. இஃப் யூ மிக்ஸ் ரெட் அண்ட் ப்ளூ யூ கெட் பர்பிள். சிவப்பு மற்றும் நீலத்தை கலந்தால் ஊதா நிறம் கிடைக்கும். இதெல்லாம் சாதாரணமாக ஒரு அறிவியல் உண்மைகள். இதெல்லாம் ஒரு அறிவியல் உண்மைகள். இஃப் யூ மிக்ஸ் ரெட் அண்ட் ப்ளூ யூ கெட் பர்பிள். சிவப்பு மற்றும் நீலத்தை கலந்தால் ஊதா நிறம் கிடைக்கும். இது மாதிரிலாம் சொல்கிறோம். இஃப் யூ வேக் அப் ஏர்லி ஐ கோ ஃபார் வாக். நான் சீக்கிரம் எழுந்தேன்னா வாக்கிங் போவோம், அது ஒரு பழக்கம். இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்குறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ராக்டிஸ். இஃப் ஐ வேக் அப் ஏர்லி ஐ கோ ஃபார் வாக். இது என்னது? இது ஒரு பழக்கம், தொடர்ச்சியாக செய்கிற பழக்கம். டெய்லி இது வழக்கமாக செஞ்சிட்ருக்கிறது. அதனால் அதை சொல்கிறதுனால இது ஒரு ஜீரோ கண்டிஷன். அடுத்தது இஃப் யூ டோன்ட் வாட்டர் த பிளான்ட்ஸ் தே டை. இது என்ன? பொதுவான உண்மை. இஃப் யூ டோன்ட் வாட்டர் த பிளான்ட்ஸ் தே டை என்பது பொதுவான ஒரு உண்மை. அடுத்தது இஃப் த சன் செட்ஸ் இட் கெட்ஸ் டார்க். இதெல்லாம் வந்து அறிவியல் உண்மைகள். இதெல்லாம் சாதாரணமாக அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இஃப் த சன் செட்ஸ் இட் கெட்ஸ் டார்க். இஃப் யூ ப்ரெஸ் திஸ் பட்டன் த மெஷின் ஸ்டார்ட்ஸ். பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு பழக்கத்தில் உள்ளது. இது மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறோன்னா ஜீரோ கண்டிஷனல் சென்டென்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவரையிலும் நம்ம ஓரளவு இந்த கண்டிஷனல் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தான் முழுமையாக கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் இஃப் கிளாஸஸ் அல்லது கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் 3 டைப்ஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைப்பில் பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் எதை பற்றி சொல்லுதுன்னா, ஃபார் ரியல் அண்ட் பாசிபிள் ஃபியூச்சர் சுச்சுவேஷன்.
எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு நிகழ்வுகளை, உண்மையாக நடக்க போகிற நிகழ்வுகளை பற்றி சொல்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். இப்போ இந்த சென்டென்ஸ் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், இஃப் யூ ப்ளே வெல், இது ஒரு கண்டிஷன். என்ன? நீ நல்லா விளையாண்டால் என்ன செய்வ? ரிசல்ட் என்ன? யூ வில் வின் த மேட்ச். ஆக இஃப் யூ ப்ளே வெல் என்பது கண்டிஷனல் கிளாஸ். பின்னாடி வர யூ வில் வின் த மேட்ச் என்பது ரிசல்ட் கிளாஸ், விளைவு. சரி, இஃப் யூ ப்ளே வெல்ங்கிற கண்டிஷனல் கிளாஸில் என்ன சென்டென்ஸ் இருக்குது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. என்ன? ப்ளே அப்படிங்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சரி, அதுதான் கண்டிஷனல் கிளாஸ். அடுத்தது ரிசல்ட் கிளாஸில் யூ வில் வின் த மேட்ச், அதில் இருக்கிற டென்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்குது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குது. சிம்பிள் ஃபியூச்சர் என்ன? வில். அதுக்கப்புறம் வின்னுங்கிற பேஸ் ஃபார்ம் வருது. வின் என்ப பேஸ் ஃபார்ம் வருது. வின் ஒன் ஒன், அப்போ வின்னுங்கிறது பேஸ் ஃபார்ம், அதாவது ஃபர்ஸ்ட் வருது. அது மெயின் கிளாஸ். இப்போ இஃப் யூ ப்ளே என்பது கண்டிஷனல் கிளாஸு, யூ வில் வின் த மேட்ச் என்பது ரிசல்ட் கிளாஸு. அதே நேரத்தில் இது ஒரு மெயின் கிளாஸ். அடுத்தது பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல இஃப் என்பது கண்டிஷன் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் சிம்பிள் இருக்குது, அதுதான் என்ன? ப்ளே. அடுத்தது ஃபாலோ பண்ணுற மெயின் கிளாஸில், அதாவது மெயின் கிளாஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரிசல்ட் கிளாஸில் வில் ப்ளஸ் பேஸ் வர்பு. அது எப்படி இருக்குது? வில் ப்ளஸ் பேஸ் வர்பு. அதாவது வில் என்பது வின், வில் என்பது பேஸ் வர்பு, அதில் ஃபாலோ பண்ணுறது வின். வின் என்பது பேஸ் வர்பு. ஆகையினால ஸ்ட்ரக்சர் படி பார்த்தா இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள், அடுத்தது ப்ளஸ் வில் ப்ளஸ் பேஸ் வர்பு. இந்த இடத்துல பேஸ் வர்பு இது வின், வில் ப்ளஸ் வின்னு, வில் வின் த மேட்ச் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை பாருங்கள், இந்த சென்டென்ஸை பாருங்கள். இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ, இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ, இல்லை கண்டிஷன்னா இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ என்பதா கண்டிஷனல் கிளாஸு. ஐ வில் ஸ்டே டு ஹோம் என்பது ரிசல்ட் கிளாஸ், அதுதான் மெயின் கிளாஸ். சரி, இது ரெண்டு கிளாஸ்லேயும் நல்லா உற்று பார்த்தோம்னா, இந்த ரெயின்ஸ் என்பது ப்ரெசண்ட்டு, சிம்பிள் ப்ரெசண்ட்டு. இந்த ரிசல்ட் கிளாஸ் மெயின் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டே என்பது ஃப்யூச்சரில் இருக்குது, அதாவது சிம்பிள் ஃப்யூச்சரில் இருக்குது. வில் ஸ்டே அப்படின்னு இருக்குது. அந்த வில் ஸ்டே என்பது தான் இந்த இடத்துல ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது ஃப்யூச்சர் ஃபார்ம். அடுத்தது இதுக்கு என்ன மீனிங்? நாளை மழை பெய்தால் நான் வீட்டிலேயே இருப்பேன். நாளை மழை பெய்தால் நான் வீட்டிலேயே இருப்பேன். இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ, விளைவு என்ன? நான் வீட்டிலேயே தான் இருப்பேன் அப்படிங்கிறது ரிசல்ட்டு. அடுத்தது பாருங்கள், இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ் த டெட் எக்ஸாம். இப்போ இதுலேயும் பாருங்கள், இஃப் யூ ஸ்டடி ஹார்டுங்கிறது என்ன? அது ஒரு பார்ட்டு. யூ வில் பாஸ் த டெட் எக்ஸாம்ங்கிறது இன்னொரு பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு பேர் கண்டிஷனல் கிளாஸு. ஃபாலோ பண்ணுற யூ வில் பாஸ் த டெட் எக்ஸாம் என்பது மெயின் கிளாஸு, அதாவது ரிசல்ட் கிளாஸு. ஆக ஒரு கிளாஸு ஒரு மெயின் கிளாஸு ரெண்டும் சேர்ந்து சரியான ஒரு சென்டென்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸை கொடுக்குது. இதில் மீனிங் என்ன? நீ கஷ்டப்பட்டு படித்தால், இஃப் யூ ஸ்டடி ஹார்ட், நீ கஷ்டப்பட்டு படித்தால் என்ன செய்யும்? ரிசல்ட் என்ன? யூ வில் பாஸ் த டெட் எக்ஸாம், டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவாய். நீ கஷ்டப்பட்டு படித்தால் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவாய் அப்படின்னு. ஸோ ஆக கண்டிஷனல் கிளாஸ் ரிசல்ட் கிளாஸ் ரெண்டு சேர்ந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் தெளிவான ஒரு கருத்தை, அதாவது ஃபார் ரியல் அண்ட் பாசிபிள் ஃபியூச்சர் சுச்சுவேஷனை தெளிவாக நமக்கு தெரிவிக்குது. இதில் பயன்படுத்துகிற வர்பு கண்டிஷனல் கிளாஸில் ப்ரெசன்ட் சிம்பிள், ரிசல்ட் கிளாஸில் அதாவது மெயின் கிளாஸில் வில் ப்ளஸ் பேஸ் வர்பு. இப்போ நம்ம செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ், அதாவது டைப் 2, அதை விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் பேஸ். இது நமக்கு வந்து இந்த கண்டிஷனல் கிளாஸை பொறுத்தவரைக்கும் தெளிவான ஒரு ஐடியா பண்ணோம்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கோத்ரூ பண்ணணும். இப்போ இது எதுக்கு பயன்படுதுன்னா, ஃபார் ஹைப்போதெட்டிக்கல், அன்ரியல் அண்ட் இமேஜினரி கண்டிஷன். அதாவது உண்மை இல்லாத, கற்பனை செய்யப்பட்ட, நடக்க வாய்ப்பில்லாத நிகழ்வுகளை தற்போதைய அல்லது எதிர்காலத்தில் பேச பயன்படுத்தப்படும். ப்ரெசன்ட்லேயோ அல்லது ஃபியூச்சர்லேயும் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். அதாவது கற்பனை செய்யப்பட்ட சூழ்நிலைகள். இப்போ சாதாரணமாக சொல்லலாம், என்னிடம் $1 மில்லியன் இருந்தால் உலகம் முழுவதும் சுற்றி பார்ப்பேன். இது என்னது? ஒரு கற்பனையில் சொல்கிறது. நான் உன்னோட இடத்துல இருந்தேன்னா அந்த வேலைக்கு விண்ணப்பித்திருப்பேன். அந்த வேலையில் நான் விண்ணப்பிச்சிருப்பேன். நீயை மட்டும் நான் இருந்தேன்னா நான் அந்த வேலைக்கு விண்ணப்பித்திருப்பேன். இந்த மாதிரி சொல்கிறோம்ல, இஃப் ஐ வேர் எ பேர்டு ஐ வுட் ஃப்ளை ஓவர் த வேர்ல்டு அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அதாவது கற்பனையில் சொல்கிறது.
அதாவது இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா, இஃப் யூ பிளேடு வெல் யூ வுட் வின் த மேட்ச். இஃப் யூ பிளேடுங்கிறது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா பாஸ்ட் வெர்ப் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறது யூ வுட்டுங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுற வின் என்பது ப்ரெசன்ட் ஃபார்ம். இப்போது இஃப் யூ பிளேடு வெல் என்பது கண்டிஷனல் கிளாஸ். அதை ஃபாலோ பண்ணுற யூ வுட் வின் த மேட்சுங்கிறது ரிசல்ட் கிளாஸ், அதாவது மெயின் கிளாஸ். இஃப் யூ பிளேடு வெல் யூ வுட் வின் த மேட்ச். இப்போ கண்டிஷன் என்ன? இஃப் யூ பிளேடு வெல் என்பது கண்டிஷன், அதாவது சிம்பிள் பாஸ்டில் இருக்குது, அதான் கண்டிஷனல் கிளாஸ். சரி, ரிசல்ட் என்ன இருக்குது? யூ வுட் வின் த மேட்ச் அப்படின்னு இருக்குது. அதாவது வுட்டு ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். வுட் என்பது இருக்குது, அதோட சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் வருது. அதாவது வின்னுங்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் தான் பயன்படுத்துகிறோம் ரிசல்ட் கிளாஸில். அப்போது ஸ்ட்ரக்சர் இது என்ன ஸ்ட்ரக்சரு? இஃப் ப்ளஸ் பாஸ்ட் வெர்ப், அதாவது பிளேடு. அதுக்கப்புறம் ரிசல்ட் கிளாஸில் வுட்டு ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் வெர்பு தான் இருக்குது. அதாவது வின் அப்படிங்கிற பேஸ் ஃபார்ம் வெர்பு, அதாவது ஃபர்ஸ்ட் வெர்பு, அதாவது முதல் வினைச்சொல் வெர்ப் 1, அதான் பேஸ் ஃபார்ம். இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சென்டென்ஸு, இஃப் யூ ஸ்டடிடு ஹார்ட் யூ வுட் பாஸ் த டெட் எக்ஸாம். இஃப் யூ ஸ்டடிடு ஹார்ட். இப்போ ஸ்டடிட் என்பது என்ன? பாஸ்ட் ஃபார்ம். இது வந்து கண்டிஷனில் இருக்குது. சரி, இந்தாண்ட ரிசல்ட் செக்ஷனில் யூ வுட் பாஸ், வுட் என்பது பாஸ்ட் ஃபார்ம். அதோட பாஸ் என்பது ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் தான். ஆக இந்த ஸ்ட்ரக்சர் படி இது வருது. இந்த சென்டென்ஸில் கண்டிஷன் இஃப் யூ ஸ்டடிடு ஹார்ட், ரிசல்ட்டு யூ வுட் பாஸ் த டெட் எக்ஸாம். இந்த மாதிரி செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது தேர்ட் கண்டிஷனல் டைப் 3. இதை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இந்த கண்டிஷனுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? என்ன பர்பஸுக்காக இது பயன்படுது? சென்டென்ஸு என்ன நோக்கத்துக்காக பயன்படுது? ஃபார் பாஸ்ட் அன்ரியல் சுச்சுவேஷன். அப்படின்னா கடந்த காலத்தில் நிகழாத ஒரு செயலை குறிப்பிட்டு பேசுவோம்ல. நான் இப்படி பண்ணியிருந்தா அப்படி ஆயிருக்கும், நான் அதை அப்படி செஞ்சிருந்தா அப்படி ரிசல்ட் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்புவோம். அதாவது வருத்தத்தை வெளிப்படுத்துதல், கற்பனையில் புலம்புதல். பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹேட் ஸ்டடிடு மோர் யூ வுட் ஹவ் பாஸ்ட் த டெட் எக்ஸாம். அப்படின்னா என்ன? நீ அதிகமாக படிச்சிருந்தா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பாய் அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ ஹேட் ஸ்டடிடு மோர், நீ அதிகமாக படிச்சிருந்தீன்னா நீ டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அப்போ நிகழ்ச்சி என்னங்க? இப்போ என்ன ஃபேக்ட் என்ன? இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஃபேக்ட் என்ன? அவன் ஒழுங்காக படிக்கலை, டெட்டும் பாஸ் பண்ணலை. இதுதான் இங்கே இருக்கிற உண்மை நிகழ்ச்சி, அதாவது ஃபேக்ட்டு. அவன் டெட்டு ஒழுங்காகவும் தயாராகல அது படிக்கிறதுக்கு, பாஸ் பண்ணவும் இல்லை. அதனால் ஹி டிடன்ட் ஸ்டடி மோர். ஸோ இவன் என்ன பண்ணிட்டான்? ஹி ஹாஸ் ஃபெயில்டு இன் தி டெட் எக்ஸாம். இதுதான் ஃபேக்ட்டு. இப்போ இந்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறோன்னா, இதை எதை பற்றி பேசுகிறோம்? ஏற்கனவே ஒழுங்காக படிக்காததுனால, அதிகமாக படிக்காததுனால, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு போய் தேர்வு எழுதாததுனால அவன் டெட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்கிற வரம் நமக்கு தெரியுது. இதில் என்ன கண்டிஷன் இருக்குது? எப்படி இருந்தால் பாஸ் பண்ணியிருக்கலாமா? இஃப் யூ ஹேட் ஸ்டடிடு மோர், நீ நிறையா படிச்சிருந்தீன்னா அது கண்டிஷன். என்ன ஆயிருக்கும்? ரிசல்ட் என்ன? யூ வுட் ஹவ் பாஸ்டு த டெட் எக்ஸாம். நீ அதிகமாக படிச்சுட்டு நிறைய தயார் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தா யூ வுட் ஹவ் பாஸ்டு த டெட் எக்ஸாம். நீ டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்பாய் அப்படிங்கிறதா சொல்ல வருது. அப்படின்னா இப்போ சொல்கிறான், இது இப்போலாம் இனிமேல் நடக்குமா? இது முடிஞ்சு போகிற விஷயம், இதுக்கு மேலே இது பாசிபிலிட்டி கிடையாது. கடந்த நிகழ்ச்சி, அதுவும் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதை நினச்சி வருத்தப்படுறது. அதாவது கடந்த கால நிகழ்ச்சி தோல்வியில் முடிஞ்சிருச்சு, வருத்தப்படுற ஒரு கண்டிஷனில் உள்ளது தான் இந்த தேர்ட் கண்டிஷனல் கிளாஸு. இப்போ சாதாரணமாக சொல்லுவோம்ல, இஃப் யூ. இப்போ இதில் என்ன சொல்ல வந்திருக்கு? இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? இஃப் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ளஸ் வுட்டு. பார்த்துங்க, இஃப் இருக்குது, யூ சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேட் ஸ்டடிடு இருக்குது. அதுக்கப்புறம் ரிசல்ட் செக்ஷனில் வுட்டோ அல்லது ஷுட்டோ அல்லது குட்டோ மைட்டோ போட்டுக்கலாம், வுட் போட்டுக்கலாம். அது சூழ்நிலையை பொறுத்து இருக்குது, அங்கே உள்ள சூழ்நிலையை பொறுத்து வுட்டு போட்டுக்கலாம். அப்போ அதான் இதுக்கு பேர், இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு சொல்கிறேன்னா சப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம், சப்ஜெக்டிவ் மூடுன்னு சொல்லுவதுக்கு. அப்போ உள்ள சூழ்நிலைக்கு கூட போட்டுக்கணும். வுட்டு போடுறனா வுட்டு போடலாம், சூழ்நிலைக்கு போய் ஷுட்டு போடலாம், அட்வைஸ் பண்ணுறதுனா ஷுட்டு போடலாம், என்னால் முடியும்னு எபிலிட்டியை காட்டுற மாதிரி தான் குட்டுன்னு போடலாம்.
இயலும் நிச்சயமாக என்னால் முடியும் அப்படின்னா மைட் போடலாம். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். எதுக்கப்புறம் இஃப் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் முடிஞ்சோடனே உட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷுட்டோ குட்டோ மைட்டோ போட்டுட்டு தேர்ட் வேர்பு என்ன டென்ஸில் அங்கே போடுறோமோ அதுக்கு மூணாவது வெர்பு. இப்போ ப்ரெசண்ட்னா ப்ரெசன்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தேர்ட் வெர்பை தான் அங்கே போடணும். அது பெர்ஃபெக்ட் வெர்பாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இந்த அமைப்பில் நாம் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். தேர்ட் கண்டிஷனல் கிளாஸில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். 1. If you had reached the station, you would have caught the train. இப்போ பார்த்தீங்கன்னா if you had reached the station இது கண்டிஷன் பார்ட்டு. You would have caught the train என்பது ரிசல்ட் செக்ஷன், அதாவது மெயின் கிளாஸ். இப்போது if you had reached past perfect ரிசல்ட் கிளாஸில் ஃபாலோ பண்ணுறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் would ப்ளஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் have caught. Second sentence, if she had met him, she would have asked his name. If she had met past perfect. Result section la have asked, அதாவது have present tense, asked third verb, present perfect. Third question, if he had known her address, he would have sent an invitation. அவனுக்கு அட்ரஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா அவன் ஒரு இன்விடேஷனை அனுப்பிச்சிருப்பான். அப்போ இஃப் யூ ஹேட் known இதில் இருக்கிற வர்ப் என்ன? ஹேட் known பாஸ்ட் பர்ஃபெக்ட். பின்னாடி வர்ற ரிசல்ட்டில் would have sent would ப்ளஸ் have sent have ப்ரெசண்ட்டு sent தேர்ட் வர்பு sent தேர்ட் வர்பு இருக்குது. have sent an invitation. Fourth, if they had listened to me, they would have passed. If they had listened past perfect. ஃபாலோ பண்ணுறதுல ரிசல்ட் செக்ஷனில் they would have passed have present tense passed third verb, அதாவது past participle இது past participle word இது. அடுத்தது if he had learnt his books properly, fifth section, if he had learnt his books properly, he would have passed the TET. அவனுடைய புத்தகங்களை ஒழுங்காக படிச்சிருந்தானா அவன் டெட் பாஸ் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி. இஃப் ஹி had learntங்கிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ரிசல்ட் செக்ஷனில் வர he would have passed என்பது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. அதே மாதிரி 6, if he had asked you, had past asked past perfect. ஃபாலோவிங் செக்ஷனில் அதாவது ரிசல்ட் செக்ஷனில் have accepted present accepted perfect present perfect. இந்த மாதிரி இந்த தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ் பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்டா நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஆக இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம முதல்ல நல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங். தேங்க்யூ ஸோ மச்.